பழைய காலத்து நாணயங்கள், நாணயம் நோட்டு வச்சிருக்கீங்க. ரூபாய் நோட்டுகள், கமாமரேட்டிவ் சிறப்பு நாணயங்கள், 100 ரூபாய், 150 ரூபாய், 1000 நாணயங்கள், அது மாதிரி வெளிநாட்டு நாணயங்கள் இருக்கானா? எல்லாமே இருக்கும். எல்லா விதமான வெளிநாட்டு எந்தெந்த நாட்டு காயின்ல இருக்கு நம்ம? அதெல்லாம் கணக்கே கிடையாது. இங்க நிறைய வரும். நம்மகிட்ட நிறைய நாணயங்கள் வரும். 1000 சோழா காயின், ராஜராஜ சோழா காயின். ஓ, ராஜராஜ சோழர் சோழா காயின் இருக்கு. முகலாயர் பீரியட் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, அந்த மாதிரி பல விதமான நாணயங்களும் எங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா இப்ப இந்த ராஜராஜ சோழர் அவங்களோட காயின்ல நீங்க எப்படின்னா கலெக்ட் பண்ணுங்க? அதெல்லாம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ சில இடத்துல எல்லாம் ஆத்துல அரிப்புக்காரங்க இருக்காங்க, அந்த மாதிரி அரிக்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ கலெக்ஷன்றது நாணயம் எப்போ வந்துச்சோ அப்பத்துல இருந்து சேகரிப்புன்றது. ஓ, அது அப்பத்துல இருந்தே நாணயம்ன்றது எப்போ உருவானது, சேகரிப்புன்றது அப்பத்துல இருந்து. அப்ப என்னன்னா, அந்த மாதிரி சேகரிக்க ஆரம்பிச்சாலே நம்மளது இது வந்து அழியாது. யார்கிட்டயாச்சும் ஒரு கை மாறி மாறி இருக்கதான் செய்யும். இன்னைக்கு சில ஜென்ரேஷன் விரும்பி சேர்க்கறாங்க, சில ஜென்ரேஷன் அதை பத்தி தெரியாதவங்க பழைய காயிலங்கடையில போடுறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல போய் தேடுவோம். எங்கெங்க கிடைக்குமா பாத்திர கடையில தேடுவோம். ஒரு இடம் விடாம தேடுதல் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நம்மகிட்ட அந்த தேடுதல் இருக்கிற நெட்வொர்க் இருக்கிறதுனால எங்கெங்க கிடைக்கும்ன்றத அதை சுத்தி சுத்தி பார்த்து கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டே இருப்போம் எப்பவுமே.